இருக்கீங்க. நான் உங்கள் வினோத், நம்ம பூமி டிராவலர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதை எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியமில் இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியுங்களா, நம்மளோட வைல்டு அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஃபாரஸ்ட்டில், ஏதாவது இந்தியன் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஒரு வைல்டு அனிமல்ஸுமே பார்த்தீங்கன்னா வைங்களேன், என்ன மாதிரி இது ஸ்பீசிஸ் இருக்குது, என்ன மாதிரி அனிமல்ஸ் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சேகரித்து வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் வந்து பாருங்கள். வாங்க வீடியோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட என்ட்ரன்ஸு. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. என்ட்ரன்ஸோட பில்டிங் தான் இது, கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே காட்டுறதுக்காக பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம வந்து கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால தான் இவங்க இந்த ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஹை சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு டிக்கெட் வாங்கிடலாம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லா மிருகங்களோட மண்டையெல்லாம் வச்சுருக்குறாங்க. காட்டெருமை, மான், ஸோ எல்லாத்தோட ஸ்கல் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த ஹெட்டு பார்த்தீங்களா, ஹெட் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து சீட்டா. ஸோ இவர் தான் இந்த மியூசியமை இது பண்ணது. இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், நம்மளுடைய வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ மொத்த அனிமல்ஸையும் நம்ம பார்க்கணுன்னா இந்த ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கிற பறவைஸ் எல்லாமே தான் கீழே. காட்டுக்கோழி, மண்கோழி, இதெல்லாம் கின்னி கோழி, இதெல்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். இது வந்துட்டு பேர்ட்ஸ், ஈகிள். ஸோ அது வந்துட்டு இது டக்கு. மீனே இல்லை, ரொம்ப சோகமாக இருக்குது. இது எல்லாமே ஃபிஷ் ஹண்டிங்கு பேர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம். சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். எவ்வளோ பெரிய சீட்ஸ் பாருங்கள். இது வந்து நம்மளுடைய ஜங்கிள் பார்ட்டு. சாண்ட்வுட், நான் உங்களுக்கு போன வீடியோவில் ஒரிஜினல் சாண்ட்வுட்டே காட்டியிருப்பேன். அதில் பாருங்கள், நாகப்பாம்பு. 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. அது ரியல் கிடையாது, சும்மா செட்டப் தான். இது நம்மளுடைய டைகர். இதெல்லாம் ஒரிஜினல் நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் மட்டும் செட்டப் வச்சுருக்காங்க. அதான் அந்த வாலில் இருக்கிற அந்த கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலு. பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வால். ஒவ்வால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும். ஜம்ப் பண்ணுற ஸ்குரில், இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளோட பேர்ட்ஸு. நம்ம பார்க்க முடியாத நிறையா பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேர்ட்ஸுங்க. ஒரிஜினல் பேர்ட்ஸ் வந்துட்டு அப்படியே இது பண்ணியிருக்காங்க, மியூசியத்துக்காக வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ இது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அது ஒரு சீட்ஸு, இது ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸு. ஈகிள்ஸ். எனக்கு ரொம்ப ஈகிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். கெத்தாக பார்த்துட்ருக்கோம். என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நம்ம ஊரில். சின்னது. இது இங்கே மேலே மண்டை மேலே கொண்டு வச்சிருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு இருக்கலே டேஞ்சரஸ் ஈகிள் அப்படிம்பாங்க. இது கொக்கு. அவன் மீன் தான் இல்லை, ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கு. வைல்ட் லைஃப் ஜுவாலஜி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோன் இருக்குங்க. அதுதான் அந்த கரு இருக்குல்ல, கருக்குள்ளே இருக்கிறது.
பாருங்கள் தேள், அதுக்கப்புறம் டின்ஸ் கோட்டு, பிக்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட இது வச்சுருக்காங்க. பாருங்க டின் பிக்ஸு, கோட்டோடது. ஸோ இது எல்லாமே அதோட கருன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது எல்லாமே. இது வந்துட்டு அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கருவெல்லாம் இப்படி தான் இருக்கும். அந்த ஒரு அனிமல்ஸோடதும் ஸ்பீசிஸோடது எல்லாமே இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. இது என்ன பாவமாக 2 கோழிக்கு. இதோட காட்டுக்கோழி இப்படி தான் இருக்கும். இந்தியன் பீகாக் மெயில் அண்ட் ஃபீமேல். இவங்க வந்துட்டு ஜோடி புறாக்கெல்லாம் 2 பேர் இருக்காங்க. இவங்க தான் கப்புள்ஸ் பீகாக், மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, நாட்கள் பெருசாக இருக்கிறது பீகாக் மெயில். கடப்பாய் மேலே வந்து பார்த்தீங்களா எல்லாமே ஒரிஜினலுங்க. இது வந்துட்டு செட்டப்பில் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா மானோட தலை, அதுக்கப்புறம் காட்டெருமை தலை, அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எப்போ வைல்டு பஃபலோ. சரி, இது பார்த்தீங்கன்னா ஸ்கின், இதெல்லாம் ஒரிஜினல் ஸ்கின்ஸு. இந்த ஜங்கிள் ஃபோலில் ஸோ ஸ்குரிலோடது, இது ஒரு பறவையோடது. ஸோ என்ன பார்த்தீங்களா, இது வந்து ஒரிஜினல் பறவையோட ஸ்கின். இது எல்லாமே ஸ்குரில், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. கேட்டோடது பார்த்தீங்களா, ஸ்குரில் சொன்னீங்க, ஸ்குரிலோடதெல்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரிஜினலோட ஸ்கின்னு. மலபார் ஸ்கின் ஆஃப் மலபார் ஸ்குரில் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கின் அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸோடது. இது இருக்காங்க, இது படிச்சுக்கோங்க பாஸ் பண்ணி. இந்த பாட்டு தான் மெயினான பாட்டு. இது என்னன்னு தெரியுதுங்களா, யானையோட தந்தமும், யானையோட பல்லு, யானையோட ஷோல்டரு. ஸோ யானையோட டிபார்ட்மெண்ட் செக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா இவங்கள யானையோட இது வந்து யானையோட பல்லு இருக்குது தெரியுங்களா, பல்லு, இது கொம்பு, இது ஷோல்ட்ரு. பாருங்கள் எலிஃபண்ட்டோட ஷோல்ட்ரு இப்படி தான் இருக்கும். இந்த முட்டி இருக்குல்ல, அது டூத் ஆஃப் எலிஃபண்ட். பாருங்க யானையோட பற்கள், பல்லு இப்படி தான் இருக்கும். அரைச்சி எப்பேற்பட்ட விஷயத்தெல்லாம் அரைக்கிறது அந்த எலிஃபண்ட். இது இப்போ பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட ஹியூமன்ஸ் நம்மளோட ஹியூமனோட பாடி இதுதான். ஸ்கின் இல்லாமல் நம்ம பாடி இப்படி தான் இருக்கும். ஹியூமன் ஸ்கின் மேலே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கெல்டன் தான். எல்லாம் ஒவ்வொரு தலை ஸ்கெல்டன், சின்ன காட்டு எலிஃபண்ட் ஸ்கல். எலிஃபோட ஸ்கல் இப்படி தான் இருக்கும். வண்டை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. மூக்கு, வாய், ஜா பார்த்தீங்களா, பார்த்தீங்களா. அதை நான் தனியாக காட்டினேன். இது இப்படி தான் இருக்கும் உள்ள. எலிஃபெண்ட்டுக்குள்ளே உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க எலிஃபெண்ட்டோட கால். ஸோ அடுத்த நிப்பாட்டலாமா, சீட்ஸுங்க நம்மளுடைய கைஸ். இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பட்டாம்பூச்சி செக்ஷன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி, வண்டு, அப்புறம் அந்த தேன்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாமே இருக்கும். பட்டாம்பூச்சி வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், நூற்றுக்கணக்கான பட்டாம்பூச்சி வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வண்டுகள் அப்படி தான், நீங்கள் கேள்விப்படாத வண்டுகள், இன்செக்ட்ஸு, தேன்பூச்சிகள், அதுக்கப்புறம் புழுக்கள், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். ஒவ்வொரு உங்களுக்கு காட்டுறவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டுகளோட வெரைட்டிஸ் சரிங்களா. இந்த மாதிரி வண்டுகள்லாம் நான்லாம் பார்த்ததே இல்லை.
அது உங்களுக்கு சேர்த்து காட்டுற பாருங்க. நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே புதுசாக தான் இருக்குது. எல்லாமே எப்போ இன்னும் இவ்வளோ பெருசு பாருங்கள். பெருசு வந்து சின்ன சின்னதாக. ஆனால் இதெல்லாம் கடிச்சா என்ன நிலைமையும் நமக்கு தெரியும். பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளைஸ் எவ்வளோ அழகழகாக வண்ணமான பட்டாம்பூச்சியாக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்க அழகாக க்ரேஸியாக இருக்குது பாருங்களேன். கலர்ஃபுல்லாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 100க்கும் மேலான பட்டர்ஃப்ளைஸ் தான் இங்கே இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வைங்களேன் ஒரிஜினல் பட்டாம்பூச்சி. அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரிஜினல் பட்டாம்பூச்சி நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசியமே வச்சு காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரீடு. உங்களுக்கு ஜூமிங்கில் எல்லாமே காட்டுறேன். இவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குங்க. இவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இதை பார்த்துக்க அப்புறம் தான் தெரியுது. ஸோ பாரு எவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குன்ட்டு. இது வந்துட்டு ஜெயிண்ட் பட்டாம்பூச்சி. எல்லாமே இந்த ரேக்கில் வச்சிருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வுட்லேயே செஞ்ச ஒரு ஸ்டெப்ஸு. முழுக்க வுட்லேயே செஞ்ச ஸ்டெப்ஸ். இது சவுண்டு கேட்குதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மலையிலிருந்து தண்ணி எப்படி டேம் சேவ் ஆகி மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு சீனரியாக இங்கே காட்டுறாங்க பார்த்தீங்களா. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதான் நானும் உங்கள்கிட்ட சொன்னேன், குழந்தைங்களாம் கூட்டுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து காட்டுங்க. இது வந்துட்டு மரத்தினால செஞ்ச வீடுகள். இது ஃபுல்லாமே பிரிட்ஜு, வுட்டில் செஞ்ச பிரிட்ஜஸ். இது எல்லாமே மாடல் ஆஃப் பிரிட்ஜ். இங்கிருந்து உங்களுக்கு காட்டுறேன், லைனாக காட்டுறேன். இது எல்லாமே மாடல் ஆஃப் பிரிட்ஜ். ஒவ்வொரு பிரிட்ஜு டைப்பிங் இருக்கும். ரிவர் கேனல். நீங்கள் ஸ்பூன்லேயே எல்லாமே செஞ்சுருக்காங்க. அது ஆர்கிடெக்சர். இன்னும் சூட் கேஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த காலத்து சூட் கேஸ்ன்னு நினைக்கிறது எல்லாமே. சார் இங்கே உண்மையாலுமே வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் எடுத்து ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது ஒவ்வொரு விஷயம் பார்க்க போகும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி, ஹண்டிங் கன். ஸோ இதை வச்சு தான் அந்த காலத்தில் வந்துட்டு ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அனிமல்ஸ் எல்லாமே. இது வந்துட்டு கோடாரிகள். ஸோ இதுவும் வேட்டைக்கு யூஸ் பண்ண ஆயுதங்கள் தான் இது எல்லாமே. இந்த ரூமில் எல்லாமே பார்த்திங்கன்னா வில்லு, அப்புறம் கன்னு, அதுக்கப்புறம் இந்த கோடாரி, அருவா, கத்தி எல்லாமே பார்த்திங்களா. வில்லெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இந்த ரூமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டிங் என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உண்டான ஒரு எல்லாமே இந்த ரூமில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ரூமுக்குள்ளே வந்தீங்கன்னா கன்ஸு, அருவா, கோடாரி,
அவங்க ட்ரெஸ்ஸு உமன்ஸோட ட்ரெஸ் அந்த காலத்தில் ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் ட்ரெஸ் போல் வில்லு இதை வச்சும் ஹண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தோட வில்லு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சீமான் கூச்சல் பண்ணி விளாண்டுருப்போம். கைஸ் வீடியோ பார்த்தாலும் என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்துட்டு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக தான் மெயினாக இங்கே வந்தது நான். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டுவாங்க. ஸோ நம்மளுடைய வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பீஷீஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி கிட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள், கூட்டு வந்து காட்டுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா சந்தோஷம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். Cheers. Bye.